அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். என்னடா இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தானே சொல்லுவாங்க. நீ என்ன இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற? அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேஷ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கேட்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சேர்த்து எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? மிருகத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது மனசு இருக்கும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மனசே இருக்காது அப்படின்றத நான் சொல்ல வரேன். வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வந்து வந்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சைட்ல இருந்து நடந்து போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீடு வந்து கொஞ்சம் பக்கம் தான். சோ அதனால கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்ப வந்து ஒருத்தவங்க பைக்ல வந்தவங்க யாரோ கேட்டிருக்காங்க லிஃப்ட் வேணுமா அப்படின்ட்டு. அவங்க வந்து இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வேணாம் அப்படின்னு தலையாட்டி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. இத தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணானுங்களா இல்லையான்றது தெரியல. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு மறுபடியும் வந்து ஒரு 5 பசங்க கிட்டத்தட்ட 5 பசங்க கிட்டத்தட்ட 4 பைக்கு கிட்ட புடிடா அந்த பொண்ண அப்படின்னு சொல்லி கத்திருக்கானுங்க. அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து வாய் அசைவுல தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடினா கூட விடாம அவங்கள வந்து துரத்திட்டு போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்கள வந்து 5 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. அவங்களால என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல அந்த 5 பேத்தையும். இதுல இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ரத்த வெள்ளத்தோட ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட உயிர் மட்டும் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாத ஒரு படி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே வந்து சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அது எந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி பல்ராமன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்டட் ஆயிருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அவங்க 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்கப்படணும்ன்றதுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலதான் நடந்திருக்கு. எஸ்பி பல்ராமன் அவங்க வீட்டுல இருக்க சிசிடிவி கேமரால வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 நாய்களும் தப்பிக்கவே முடியாதபடி வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷனும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்து அந்த பொண்ணோட அண்ணன் அழுத காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என் தங்கச்சிய வந்து இப்படி பண்ணவனுங்கள சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதர்லாம் பார்க்கவே முடியல. அதுவும் வாய் பேச முடியாது, வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. ஏன் தங்கச்சியை போயிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதர்னதுலாம் கேட்கவே இயலாது. அப்படி இருந்தது. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் உலகத்துல நடந்துனே இருந்தாலும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை சுதந்திரமே இல்லாத நாட்டுல உட்காந்து சுதந்திரத்தை போராடிதான் வாங்கணுமே தாண்டி சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துனே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வேணா இது நடக்காம இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்து இருக்கு அப்படின்றது என்னைக்குமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். நமக்கு எப்பதான் எல்லாத்துக்குமே எல்லா பெண்களுக்கும் விடுதலை கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கும். சோ இதுதான் நான் சொல்ல வர்றது. பார்த்துட்டு இருக்க நானும் பார்த்துட்டு இருக்க நீங்களும் பேசிட்டு இருக்க நானும் எல்லாருமே ஆசைப்படுறது ஒரே விஷயம் தான். நமக்கு வந்து என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கும். சோ மறுபடியும் வேறொரு வீடியோல நான் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாடா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். என்னடா இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தானே சொல்லுவாங்க. நீ என்ன இனிய இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ற? அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. நம்ம உத்தரப்பிரதேஷ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கேட்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சேர்த்து எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? மிருகத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது மனசு இருக்கும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மனசே இருக்காது அப்படின்றத நான் சொல்ல வரேன். வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வந்து வந்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சைட்ல இருந்து நடந்து போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீடு வந்து கொஞ்சம் பக்கம் தான். சோ அதனால கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்ப வந்து ஒருத்தவங்க பைக்ல வந்தவங்க யாரோ கேட்டிருக்காங்க லிஃப்ட் வேணுமா அப்படின்ட்டு. அவங்க வந்து இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி
வேணான்னு வேணாம் அப்படின்னு தலையாட்டி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இத தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த பொண்ணை வந்து இப்படி பண்ணானுங்களா இல்லையான்றது தெரியல. அப்போ வந்து என்ன ஆயிருக்கு, மறுபடியும் வந்து ஒரு 5 பசங்க, கிட்டத்தட்ட 5 பசங்க, கிட்டத்தட்ட 4 பைக்கு கிட்ட, புடிடா அந்த பொண்ணை, புடிடா அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி கத்திருக்கானுங்க. அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து வாய் அசைவுல தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓடினா கூட விடாம அவங்கள வந்து துரத்திட்டு போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்கள வந்து 5 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. அவங்களால என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல அந்த 5 பேத்தையும். இதுல இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ரத்த வெள்ளத்தோட ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட உயிர் மட்டும் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்ச 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாத ஒரு படி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே வந்து சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அது எந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்பி பல்ராமன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட சிசிடிவி கேமரால எல்லாமே ரெக்கார்டட் ஆயிருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ அவங்க 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்கப்படணும்ன்றதுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும். சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலதான் நடந்திருக்கு. எஸ்பி பல்ராமன் அவங்க வீட்டுல இருக்க சிசிடிவி கேமரால வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 நாய்களும் தப்பிக்கவே முடியாதபடி வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷனும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்து அந்த பொண்ணோட அண்ணன் அழுத காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என் தங்கச்சிய வந்து இப்படி பண்ணவனுங்கள சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதர்லாம் பார்க்கவே முடியல. அதுவும் வாய் பேச முடியாது, வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. ஏன் தங்கச்சியை போயிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதர்னதுலாம் கேட்கவே இயலாது. அப்படி இருந்தது. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் உலகத்துல நடந்துனே இருந்தாலும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை சுதந்திரமே இல்லாத நாட்டுல உட்காந்து சுதந்திரத்தை போராடிதான் வாங்கணுமே தாண்டி சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துனே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வேணா இது நடக்காம இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்து இருக்கு அப்படின்றது என்னைக்குமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். நமக்கு எப்பதான் எல்லாத்துக்குமே எல்லா பெண்களுக்கும் விடுதலை கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கும். சோ இதுதான் நான் சொல்ல வர்றது. பாத்துட்டு இருக்க நீங்களும், பேசிட்டு இருக்க நானும், எல்லாருமே ஆசைப்படுறது ஒரே விஷயம் தான். நமக்கு வந்து என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேவா இருக்கும். சோ மறுபடியும் வேறொரு வீடியோல நான் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். டாட்டா.